இல்லையா? கர்த்தருடைய கிருபைகள் ஒவ்வொரு சுமந்து கொண்டிருப்பதாக. ஆமென். எடுத்துக்கொள்வோம். யோவான் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். யோவான் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். எத்தனை பேர் சொல்ல முடியும் இப்படி பத்தி வைராக்கி என்னை பச்சித்து என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்மளத்துல அப்படிப்பட்ட வைராக்கியம் நம்மளத்துல இருக்கிறதா? வேதத்துல அநேக பேர் வைராக்கியமா இருந்தார்கள். வேதத்துல அநேகம் பேர் கட்டளைக்காக வைராக்கியமா இருந்தார்கள். அதுல சில பேர் ஆவியானவர் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறார். அவங்க எப்படிப்பட்ட விசேஷத்துல வைராக்கியமா இருந்தார்கள். அப்படி வைராக்கியமா இருந்தனால கர்த்தர் அவங்களுக்கு என்ன செய்தார் என்று ஆவியானவர் உங்களுக்கு காமிப்பாராக. இல்லையா? ஆமென். மத்தேயு 26ஆம் அதிகாரம் அதனுடைய 67வது வசனம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் அதனுடைய 67வது வசனம். அறுபத்தி ஏழு படி. பாருங்க என்ன பண்ணாங்க? அவரை இயேசு கிறிஸ்துவே முகத்துல துப்பினார்கள், அறைந்தார்கள், கன்னத்துல காரிசர்கள். 68 பாருங்க. அரைஞ்சிட்டு என்ன சொல்றாங்க? யார் அழைச்சாலும் சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. மத்தேயு 27ஆம் அதிகாரம் அப்படி 39வது வசனம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் பாருங்க. கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து அறைஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் சொல்றாங்க, தலை குலுக்கி நீயே ரட்சித்துக்கொள் அப்படின்னு சொல்றாங்க. இடிச்சு மூடுவத காரணத்தானே செய்தவனே நீங்களுக்கு இப்ப இறங்கி வா என்று தலை குலுக்கி சொல்றாங்க. தலை ஆட்டி நீ அப்படி பேசு இப்படி பேசுன்னு என்னாச்சு பாத்தியா அப்படிங்கிற 40வது வசனம். என்ன பண்ணாங்க? அவரு தூசிக்கிறாங்க. 41 பாருங்க என்ன பண்றாங்க? அடுத்தது பரியாசம் பண்ணிக்கிறாங்க. 42 பாருங்க. நீ இப்ப சிறு அறைய பண்றிருக்கிற, இப்ப என்ன பண்ண? சிறுல இருந்து இறங்கி வா, அப்ப நாங்க என்ன பண்றோம்? விசுவாசிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக பாருங்க 44 படிங்க. 43 44 43 பாருங்க. தேவன் பிரியமா இருந்தாங்க. இப்ப என்னாச்சு? சிறுவில அரைஞ்சிட்டாங்க. தேவன் மேல் பிரியமா இருந்தா தேவனை ரசித்து இறங்கி வர செய்யுங்க. இதாவுக்கு உண்டான அன்புக்கும் இயேசு கிறிஸ்து அன்புக்கு என்ன பண்றாங்க? டவுட் போடுறாங்க. அப்ப என்ன? இயேசு கிறிஸ்து பிதாவ தேவன் என்ன பண்ணல? பிரியமா இல்லையா? அந்த கேள்வி என்ன பண்றாங்க? எழுப்புகிறார்கள். இத்தனை அவமானங்களும் இத்தனை வெக்கங்களும் கேவலம் இதற்காக இயேசு கிறிஸ்துக்கு நிந்திக்கிறாங்க, கன்னத்துல அறியறாங்க, தலையில கொட்டுறாங்க, பரியாசம் பண்றாங்க, கேவலமான வார்த்தைகள் எல்லா காரியத்தையும் இயேசு கிறிஸ்து உருவமாக செய்கிறார்கள். இத்தனை கேவலம் இவருக்கு இயேசு கிறிஸ்து, இத்தனை வெக்கம் இவருக்கு, இத்தனை அவமானம் இயேசு கிறிஸ்து எதற்காக படணும்? பாருங்க. மத்தேயு 14ஆம் அதிகாரம் அதனுடைய 34வது வசனம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் அதனுடைய 34வது வசனம்.
மார்க் 14ஆம் அதிகாரம் 35-36. மார்க் 14ஆம் அதிகாரம் 35-36. அந்த வேலை நம்மை விட்டு நீங்க போகமானால் அதை நீங்கள் வைத்துக் கொண்டு அப்பா பிதாவே எல்லா மக்களாலே இந்த பாத்திரத்தை எடுத்துக் போதும் ஆகியோரும் பாருங்க என்ன கேட்கிறாச்சு கர்த்தர் சமூகத்துல இந்த பாத்திரம் நீங்க கூடமானால் நீங்கிட்டோம் ஆகிலும் இன்னும் என் சித்தத்தின்படி இல்ல என்னோட சித்தத்தின்படி இல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. இத்தனை வெக்கமும் அவமானமும் கேவலம் இருக்குன்னா தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாகத்தான் அவர் வைராக்கியமா இருங்க. இயேசு கிறிஸ்துக்கு என்ன வைராக்கியம்? தேவ சித்தத்தை செய்யணும். அதற்காக எவ்வளவு கேவலம் வந்தாலும் சரி, எவ்வளவு அவமானம் வந்தாலும் சரி, எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் பொருட்படுத்தாம அவளுக்கு ஒரே ஒரு வைராக்கியம்னா கர்த்தர் அனுப்பின சித்தத்தை செய்யும்படியாக. இல்லையா? பக்தி வைராக்கியம் என்னை பச்சித்தது. எவ்வளவு வைராக்கியம் பாத்தீங்களா? இன்னும் இருந்தாலும் சரி, எவ்வளவு கேவலம், எவ்வளவு அவமானம். அவர் யாரு? அவரு தேவ புத்திரன், பிதாவையே மகு. அவருக்கு இப்படிப்பட்ட அவமானம் வெக்கம்ல தேவையா? தேவையே இல்லை. ஆனாலும் தேவனுடைய சித்தம் செய்ய வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக எல்லா அவமானத்தையும் வெக்கத்தையும் தாங்கி அவள் சித்தத்தை செய்ய வேண்டும் என்று ஒரு வைராக்கியத்தோடு இருந்தார். கடந்த மாதம் சொன்னது போல இந்த நாள் கட்டண வார்த்தை இரண்டாவதாக, உன் வைராக்கியம் எங்க? நம்ம வைராக்கியம் எப்படி இருக்குது? ஒரு சின்ன ஒரு வார்த்தை வந்தாலோ ஒரு அவமான வெக்கம் வந்தாலும் என்னாச்சு? நமக்கு கட்ட கொடுத்த அந்த வைராக்கிய சித்தம் எல்லாம் அவ்வளவுதான். நம்மள என்ன கட்ட நம்மள புது சித்தம் என்னன்னே தெரியல. வேலைக்காக அழைத்திருக்கிறார், வேலைக்காக கட்ட கூட்டு வந்திருக்கிறாரே தெரியல. ஏதோ வரோம் போறோம். ஆனால் ஒவ்வொரு கர்த்தருடைய சித்தம் இருக்கிறது. அந்த சித்தத்தை நீங்கள் வைராக்கியமாக செய்ய வேண்டும். இல்லையா? என்ன அவமானம், என்ன வெக்கத்தும் என்ன வந்தாலும் சரி, கர்த்தர் கொடுத்த பொறுப்பும் சரி, கர்த்தர் கொடுத்த அந்த சித்தம் சரி, அதை வைராக்கியத்தோட நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி வைராக்கியத்தோட செய்யும் போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இல்லையா? அவர் யாருங்க? அவரு இயேசு கிறிஸ்து. ஏன் இதெல்லாம் தாங்கணும், ஏன் சகிக்கணும்? பிலிப்பியர் பாருங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அது மரண பரியந்தம் தேவ சித்தத்திற்காக வைராக்கியமாக கீழ்ப்படிந்து தாமே தாழ்த்தினார். இல்லையா? தேவகுமார் நல்ல ரூபம், சிங்காசனத்தை விட்டுட்டு ஒரே சித்தத்துக்காக அவர் தம்மை தாழ்த்தி அந்த வைராக்கியத்தோட கர்த்தர். பாத்தீங்களா? நாம அப்படிப்பட்ட வந்திருக்கிறோம். குப்பையும் பூசுமா இருக்க நம்மள கர்த்தர் நம்மள பேர் சொல்லி ஆயிரத்தி நம்மளை உயர்த்தினார். அவரோட கிருபை. இதற்காக என் சித்தத்தை செய்ய முடியாத கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பையும் அந்த சித்தத்தையும் மறந்து வைராக்கியத்தை விட்டு வேற காரியங்களுக்காக என்னை பேசிட்டான், சொல்லிட்டான், நான் போக மாட்டேன், செய்ய மாட்டேன். இந்த வைராக்கியம் எல்லாம் கர்த்தர் கேட்கல. என் சித்தத்தை செய்ய முடியாத உன் வைராக்கியம் எங்கே? என் சித்தம் ஒண்ணு இருக்குது உன்னை குறிச்சு, அந்த சித்தத்தை செய்யறதுக்கு உன் வைராக்கியம் எங்கே? அவமானம் வரும், வெக்க வரும், கேவலம் வரும். ஆனாலும் அதற்காக கர்த்தருடைய சித்தத்தை செய்யாதபடி உன் வைராக்கியத்தை நீ விற்று போட்டாய். ஆதிலிருந்து அன்பை விட்டு விட்டாய். உன் பேர் எனக்கு ஒரு குறை உண்டு.
பாருங்க, இயேசு கிறிஸ்து எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறாரு. என்ன நடந்தாலும் சரி, அந்த கல்லன் அப்பதான் அரைச்சிருக்கிறாங்க. கல்லனை, அந்த கல்லனுக்கு இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியாது. அவன் கூட சொல்றான், ரட்சித்துக்கொள் அப்படிங்கிற, நீயே முன்ன பின்ன தெரியாத கூட சொல்றான். எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு வெக்கைகள் எல்லாம் பொருட்படுத்தாம என் தேவனுக்கு சித்தத்தை செய்ய நான் வைராக்கியமா இருக்க சொல்லி வைராக்கியத்தோட சிலுவையில் அவர் மரித்தார். சொன்னபடி அவர் 3ஆம் நாள்ல உயிர்த்தெழுந்தார். அந்த வெக்கம் அவமானம் இருந்தனால கர்த்தர் அப்படி சிலுவை மரித்து அப்படியே போனாரா? அந்த வைராக்கியம் என்னாச்சு? அவரை தேவன் உயிர்த்தெழ செய்தார். இல்லையா? நீங்க கர்த்தர் சித்தத்தை நீங்க வைராக்கியமா செய்யும் போது நீங்கள் மரித்து போனாலும் கர்த்தர் உங்களுக்கு உயிர் திரும்புவார். உங்க காரியங்கள் எல்லாம் மரித்து போனாலும் கர்த்தர் மீண்டுமாக அதே உயிர் தெழச் செய்வார். இல்லையா? ஆமென். தானியேல் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். தானியேல் 6:9. பாருங்க, இங்க தானியேல் பத்திரத்துக்கு கட்டளை, அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்த சென்று தெரிஞ்சும் கூட தான் செய்து வந்தபடியே என்னமா 3 வேளை நம்ம என்ன பண்றோம்? 3 வேளை சாப்பிடுறோம். 30 நாளைக்கு ராஜாவே, 30 நாளைக்கு உண்மை தவிர வேற தேவனை எந்த காரியத்தையும் ஜெபம் பண்ணக்கூடாது. அப்படி ஜெபம் பண்ண என்ன பண்ணணும்? சிங்க கபில போறேன்னு சொல்லி எல்லாரும் பேசிக் கொள்ளுகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த 3 பேர் என்ன பண்ணாங்க? ராஜாவத்தில் கேட்டுக்கொண்டாங்க. அந்த கேட்டுக்கொண்டபடியே கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து விட்டாச்சு. இதுல எல்லாத்துக்குமே தெரியும், தானியேலுக்கும் தெரியும். ஆனா தானியேல் பாருங்க, கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து தெரிஞ்சு சொல்லியோ தெரிஞ்சிருந்தும் கட்டளையை மீறி தான் செய்து வந்த வாக்கத்தின்படியே 3 வேளையை என்ன பண்றான்? ஜெபித்து கட்டளை சோத்தரிக்கிறான். எதனால வந்தது இந்த காரியம்? எல்லாவற்றுக்கும் மேலாக தானியேலை மாகாணத்துக்கு பெரிய அதிகாரியாக வச்சதுனால, பொறாமை கொண்டு சூழ்ச்சி வஞ்சனையினால இப்படிப்பட்ட காரியங்களை தானியேலுக்கு விரோதமாக செய்யப்பட்டது. தெரியும், உனக்கு கட்டளை மீற என்ன ஆகும்? சிங்க கபில போடப்படும் என்று தெரியும். தெரிஞ்சிருந்து அவன் 3 வேளை அவன் ஜெபம் பண்ணான். நம்ம என்ன பண்றது இல்ல, ஒரு வேளையும் ஜெபம் பண்றது இல்ல. 3 வேளை அழகனை திறந்து நேராக கைகளை விரித்து சோத்திரம் முன்னி விண்ணப்பத்தை அவன் செய்தான். கொஞ்சம் கூட பயம் இல்லை. ஜீவன் போயிருமே, சிங்கிக்கு மீது ஓட்ட சிங்கி நம்ம என்ன ஆகிடும்? பீஸ் ஆகிக்கிறோமே. கொஞ்சம் கூட பயம் இல்லை. தான் செய்த வந்தபடி வழக்கத்தின்படி தானியேலுக்கு அப்ப என்ன இருந்தது? வழக்கமாகவே இருந்தது. எப்போ என்ன பண்ற? 3 வேளை அவன் ஜெபிக்கிற ஒரு வழக்கமாகவே கொண்டிருந்தான். இப்படிப்பட்ட காரியம் பாத்தீங்களா தானியேலுக்கு? இன்னுமா படிங்க, தானியேல் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். படிங்க. பாருங்க, எல்லாம் தெரிஞ்சது என்ன பண்ணா? ஜெபம் பண்ணான். அந்த ஜெபம் பண்ணனால அவனுக்கு என்ன நடந்தது? தானியேல் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். போதும், பாருங்க என்னாச்சு? அவன் ஜெபம் பண்ணா, கட்டளை மீறி என்னாச்சு? ராஜா கட்டளையிட சிங்க கபிலே போட்டாங்க. என்ன நடந்தது? அவன் ஜெபம் பண்ணும் போது அந்த எல்லாம் என்ன பண்ணாங்க? ராஜாவே,
நீங்க கட்டளை நீங்க என்ன பண்ணீங்க கேட்டுட்டீங்கல்ல, அது தெரிஞ்சிருந்தும் ஒருத்தர் என்ன பண்ணா மீறி உண்மை தவிர வேதவன் என்ன பண்ணா விண்ணப்பம் பண்ண. அப்படியா? யார் அது? தானியல். தானியல் என்ன பண்ணா கட்டளையே மீறிட்டான். இப்ப என்ன பண்ணணும்? சொன்னபடியே என்ன பண்ண அவனை சிங்க கபில போடணும். அதான் நடந்தது. ராஜா கட்டளையிட தானியல் சிங்க கபிலே போட்டார்கள் இல்லையா? பாருங்க, மிதி நடந்ததுனால சிங்க கபிலே அவனை போட்டார்கள். 6ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். பாருங்க என்னாச்சு இப்போ? ஒரு சேதமும் காணப்படவில்லை. முதல்ல என்ன பண்ணா? பயந்து வந்து ஜெபம் பண்ணா என்ன பண்ணா? துணிந்து தேவனுக்காக விண்ணப்பம் பண்ணி சோத்தா. அதனால என்ன நடந்தது? சிங்க கபில போட்டாங்க. இப்ப என்னாச்சு? இப்போ சிங்க கபில இருந்து ஒரு சேதமும் காணப்படாமல் அவனை வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. எப்படி நடந்தது? 22வது வசனம். தானியேல் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். பாருங்க காரணம் என்ன? சிங்க கபில போட்டவன், ராஜாவோட கட்டளையினால சிங்க கபில போட்டவன் மீண்டுமாக வெளியே வர காரணம் என்ன? தடைகள் வந்த போது மரணம் வரும் என்று தெரிஞ்சும் கூட அவன் வைராக்கியமா ஜெபம் பண்ணதுனால கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வந்தான். இல்லையா? ஜெபத்துல ஒரு வைராக்கியம், ஜெபத்துல வைராக்கியம். நீங்கள் வைராக்கியமாக ஜெபிக்கும் போது உங்களையும் குடும்பத்தையும் உங்களுக்கு பிள்ளைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சேதப்படுத்தாதபடி வாய்களை கட்டி போடுவார். இல்லையா? சிங்கம் உங்களை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் உங்க வாய் எல்லாவற்றையும் வாய்களை கட்டி போடுவார். எப்படி கட்டி போடுவார்? நீ வைராக்கியமா ஜெபிக்கும் போது மட்டும்தான் சேதம் வராதே. குடும்பத்துல சேதம், வாழ்க்கையில சேதம், வேலையில சேதம், கையின் பிரயாசத்துல சேதம், எல்லாவற்றிலும் சேதம். நீங்கள் வைராக்கியமா ஜெபிக்கும் போது கர்த்தர் சிங்கங்கள் வாயை கட்டி போட்டது போல உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வாயில என்ன கட்டி போடுவார். இல்லையா? அப்ப அந்த வைராக்கியம் எங்கே? ஜெபிக்கிற வைராக்கியம் எங்க? தானியேல் போல புரிய போச்சு நமக்கா? ஏய் ஜெபம்னா உலகி போடுறது சொல்றாங்களா இல்லையா? சொல்லுங்களேன். 8 மணிக்கு ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சொல்றாங்களா? எதுவுமே இல்லை. அப்புறம் ஏன் ஜெபம் பண்றது இல்ல? வைராக்கியமா எவ்வளவு பிரச்சனை? சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு தானியேல் வெளிக்கொண்டது அவனோட வைராக்கியம். அந்த வைராக்கியை பார்த்து கட்ட தேவதூதனை அனுப்பி சிங்க வாய்களை கட்டி போட்டார். வைராக்கியமா நம்ம ஜெபிக்கும் போது நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியம் சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் வாய்களை கட்டி போடுவார். இல்லையா? ஜெபத்திலே வைராக்கியம் தேவைப்படுகிறது. இல்லைங்க ஜெபம்னா கனவு சத்தம் போடுவாங்க, அதனால ஜெபம் பண்றது இல்ல. இல்லைங்க சத்தம் போடுவாங்க மனுஷங்க, இல்லைங்க அக்கம் சத்தம் போடுவாங்க, பிடிக்காதுங்க, அதனால ஜெபம் பண்றது இல்ல. அப்படி பண்றதுனால சிங்கங்கள் வாயில் கட்டி போட முடியாது, சேதப்படுத்திவிடும், சேதப்படுத்திடும். ஜெபத்துல ஒரு வைராக்கியமாய் இருக்கும் போது கர்த்தர் அதை பார்ப்பாரு. அதை பார்த்து உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு சிங்கங்களின் வாய்களை கர்த்தர் கட்டி போடுவார். அப்ப ஜெபத்திலே ஒரு வைராக்கியம் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. தானியேல் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். என்ன நடந்தது இங்க? எல்லாத்துக்கும் தெரிந்த விஷயம், எல்லாத்துக்கும் தெரிந்த விஷயம். என்ன நடந்தது இங்க?
60 முழம் உயரம், 6 அடி 6 முழம் இப்படிப்பட்ட பெரிய பொச்சலையை துரா மாகாணத்துல நிறுத்தி எல்லாரும் செய்யணுமா? வணங்க வேண்டும். இங்க முக்கியமான ஒரு குறிப்பு இங்க இருக்கிறது. என்ன குறிப்பு? 666வது முத்திரை இங்கே வருகிறது. 666வது முத்திரை 60, 6 முழம், 6 வாத்தியம், 6 6 6 666. அது என்ன பண்ண சொல்றான்? வணங்க சொல்றான், போட்டுக்கு சொல்றான். என்ன பண்ணாங்க? சாத்ராக் மேசாக் அந்த 666 வணங்கல, போட்டுக்கொள்ளவில்லை. அதனால பார்த்தாங்க, ராஜாவே நீ கூட்டு வந்தீங்களே, அடிமையா கூட்டு வந்தீங்களே, அதுவும் என்ன பண்ணாங்க? நீ இருக்கிற பொச்சிலையே வணங்கல, ஆராதிக்கல, உங்க என்ன பண்ணாங்க? மதிக்கல என்று சொல்லிட்டாங்க. ராஜா கூப்பிடுங்க எல்லாத்தையும் அப்படின்னு. ஒருவேளை அவளுக்கு காது கேட்காம வந்திருக்கலாம், சொல்றது புரியாம வந்திருக்கலாம். இப்ப என்ன பண்ற? மறுபடியும் 6 வார்த்தைகளை வாசிக்கிறேன். இப்ப நீங்க ஆயத்தமா இருந்தால் நல்லது. பாருங்க, ஆயத்தமா இருந்தா நல்லது. 3ஆம் அதிகாரத்தை அவளை 15ஆவது வசனம். ஒரு சான்ஸ் கொடுக்குறான் ராஜா மறுபடி. சரி, ஏதோ தெரியாம உங்களுக்கு நடந்துருச்சு, உங்களுக்கு தெரிஞ்சு பண்ண பண்றேன். மீதமாக ஆர்வமான வாக்கியை நான் வாசிக்கிறேன். அந்த வாக்கியத்தை கேட்டு என் பொச்சலைக்கு என்னணுமா? நீங்கள் ஆராதனை செய்து வணந்திடணுமா? நீ பணிந்து கொள்ளுங்கள் என்று அவன் சொல்றான். ஆயத்தமா இருந்தா நல்லது. அப்படி இல்லைன்னா அக்கினி சொல்லலைங்க என்ன போடப்படுவீங்க. என் கைக்கு தப்பு வைக்க தேவன் யார்? 3ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். பதினெட்டு. பாருங்க, நான் ஆராதிக்கிற தேவனை தப்பு வைக்க வல்லவராய் இருக்கிறார் இல்லையா? அப்படி விடுவிக்க போனாலும் சரி, உன் தேவன ஆராதிக்க மாட்டார். இந்த வைராக்கியம் இருக்கிறான். இந்த வைராக்கியம் இருக்குதான். அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க? பாபிலோன் மாகாணத்துல இருக்கிறாங்க. இவன் கூட வந்து எல்லாமே பாயத்தை என்னமா? இவங்கதான் அடிமையா கொண்டு வரப்பட்ட ஜனங்கள். இவங்க எல்லாம் மற்றவங்க என்ன பண்ணிட்டாங்க? பயந்து ஆராதிச்சிட்டாங்க. ஆனா இவர்கள் தேவனுக்காக வைராக்கியமாக என் தேவனை மட்டும் நான் ஆராதிப்பேன், வேற யாரும் பணிந்து கொள்ள மாட்டேன் வைராக்கியமா இருக்கிறாங்க. இந்த வைராக்கியமா இருந்ததுனால ராஜாக்கு என்ன ஆச்சு? கோபம் வந்துருச்சு. சாதாரணமா இருந்த அக்னி சூழ 7 மடங்கு வெயிடா அப்படின்னு சொல்லி 7 மடங்கு என்ன பண்ணாங்க? வச்சாச்சு. அவ்வளவு நெருப்பு, அவ்வளவு சூடு, அக்னி சூடு. பாருங்க, என்ன காரணம்? ஆராதனை செய்யறதுனால. இவ்வளவு வைராக்கியம் பார்த்தீங்களா? தெரியும் 7 மடங்கு சூளை. சாதாரணமா இருந்த சூளை என்ன பண்ணுங்க? 7 மடங்கு அதிகமாயிடுச்சு. அப்போ கூட என்ன பண்ண? சரி ராஜா, நீ 7 மடங்கு என்ன பண்ண? சூடு பண்ணிக்க. சரி, நீ நான் என்ன பண்றேன்? வணங்குறேன், ஆராதிக்கணும். அவன் சொல்ல வேலை. நீ 7 மடங்கு வச்சாலும் சரி, 7000 மடங்கு வச்சாலும் சரி, நான் அதை ஆராதிக்க மாட்டேன், பணிந்து கொள்ள மாட்டேன். இந்த வைராக்கியம் இருக்கிறதா? தேவனை ஆராதிக்கிற அந்த ஆராதியில வைராக்கியம் இருக்கிறதா? நம்ம ஆராதிக்க எத்தனை மணிக்கு வரோம்? எப்படி ஆராதிக்கிறோம்? நம்மளோட ஆராதனை எப்படி இருக்கிறது? இவங்க பாருங்க, உண்மையா ஆராதிக்கிறாங்க. என் தேவன் தான், என் தேவனை தவிர நான் ஒருவரும் இன்னொன்னு மாட்டேன், ஆராதிக்க மாட்டேன். அதனால நஷ்டம் என்ன வந்தாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. தேவனுக்கா ஜீவன் வர்றது நல்லது. ஆமா, ஆராய்ச்சா இங்க இருப்பேன், அப்படி ஆராதிக்க முடியாம எங்க இருப்பேன்? அங்க ஆராதிப்பேன். என்ன தானே?
புரிஞ்சுங்களா? பூமியில உயிரோட இருந்தா கர்த்தரை இங்கே பரிசுத்தர் பரிசு ஆதரிப்பேன். ஜீவன் இங்க போச்சுன்னா பரவத்துல அதே தான் சொல்லுவேன், பரிசுத்தர் பரிசுத்தர். மொத்தத்துல என்ன பண்ணணும்? ஆராதிக்கணும். அவங்க தான் நினைச்சாங்க, நான் ஆராதிக்க தேவன் தப்பிக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ தப்பிச்சாருன்னா பூமியில என்ன அவங்க ஆராதிப்பாங்க. அவன் இன்னொன்னு சொல்றான், அப்படி விடுவிக்க போகாம பட்டா பரவாயில்ல, நான் இந்த இதையே வணங்க மாட்டேன். என்ன காரணம்னா, ஒருவேளை கர்த்தரை விடுவிக்காம நான் இறந்து போயிட்டாவோ என் ஆத்மா பரலோகத்திலே ஆராதிக்கும். இல்லையா? அவர் ரெண்டு நம்பிக்கை. ஏப்பா நீங்க பூமியில கஷ்டப்படுறீங்க, ஆராதிக்கிறீங்க, ஏன் சமூகத்தை என்னை பார்க்க முடியாது, நீங்க அங்க வந்து ஆராதிங்க அப்படி கூட சொல்வாரு என்று சொல்லி அவர் அப்படி விசுவாசி சொன்னாங்க. அந்த நம்பிக்கை, அந்த வைராக்கியம் நம்மளத்துல இருக்கிறதா? எங்க இருந்தாலும் சரி தேவனை ஆராதிக்கிற வயலை நமக்கு இருக்குதா? நம்ம ஆராதனை எப்படி? ஞாயிற்றுக்கிழமை கால வந்தா மட்டும்தான் ஆராதனை, அந்த 1/2 ஆராதனை, 1 hour ஆராதனை, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவ்வளவுதான். அந்த 6 நாள் ஆராதனை இல்ல. நம்ம ஆராதனை அப்படிதான் இருக்குது. அவன் எங்க இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தரை அவன் ஆராதிக்கிறான். பயங்கரமான சூழ்நிலை நாம தான் இருப்போம். சொல்ல போய் இருப்போம், தாளை பணிந்து குளிந்து உருண்டு பிறண்டிருப்போம். மத்தவங்க கூட நம்ம வாங்கியவன ஆக்டிங் பண்ணிருப்போம். இப்படி ஆராதிக்கிறானே அப்படின்னு இருப்பான் ராஜா. அந்த நம்ம என்ன பண்ணிருப்போம்? ஆராதிச்சிருப்போம். ஆனா அவன் பாருங்க, என்ன நடந்தாலும் சரி என் தேவன் தான் எனக்கு என்ன எல்லாம், அவரை தவிர யாருமே நானு ஆராதிக்க மாட்டேன். இதுவிக்க போகாட்டும் பரவாயில்லப்பா, அவர் தப்பிக்க வல்லவரா இருக்கிறாரு. ஒருவேளை அவர் போகாம தான் பரவாயில்ல, நான் உன்னை வணங்க மாட்டேன், உன் நிறுத்தின பொச்சிலையை ஆராதிக்க மாட்டேன். அந்த வைராக்கியம் இருக்கிறதா? உன் வைராக்கியம் எங்கே? முதல்ல பார்த்தோம், தேவ சித்தத்தை செய்யறதுக்கு வைராக்கியம் தேவை. 2வது ஜெபம் பண்றதுக்கு வைராக்கியம் தேவை. 3வது தேவனை ஆராதிப்பதற்கு வைராக்கியம் தேவை. இல்லையா? தேவனை ஆராதிப்பதற்கு வைராக்கியம் தேவை. அப்படி அவன் வைராக்கியமாக இருந்ததுனால என்ன நடந்தது அவனுக்கு? தானியேல் 3ஆம் அதிகாரம் அவனுடைய 28வது வசனம். அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக்கொடுத்ததினால் அவருக்கும் தமது தூதரை அனுப்பி தம்முடைய தாசரை விடுத்தார். ஆதலால் நாத்தான் தேசான் ஆலயத்திற்கும் என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக புருஷ வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தாலும் எந்த ஜாதியாலும் எந்த வார்த்தைக்காரும் துண்டித்து போடப்படுவார். அவர் வீடு எந்திரமாக்கப்படும் என்று இன்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. பாருங்க, எந்த ராஜா என் பொச்சிலை வணங்கி என்று சொன்ன அந்த வாயில இந்த தேவன் தவிர தேவ ரட்சிக்கப்பட யாருமே இல்லை என்று சொல்ல முடியாத காரியம் நடந்தது. அப்ப என்ன நடந்திருக்கும்? அப்போ என்ன நடந்திருக்கும்? 3ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனம். நீங்கள் வெளியே வாருங்கள் என்றால் அப்பொழுது அக்கினி நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். தேவதாசிகள் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூட்டி வந்து அந்த புருஷருடைய கையெழுத்திற்கு அக்கினி இல்லாமலும் அவர்களுடைய தலைமையை கழுவாமலும் அவர்களுடைய காலையை நேர்வராமலும் அக்கினியின் மனம் அவர்களுக்கு இருந்ததை கண்டார்கள். பாருங்க என்னாச்சு? கற்பண்டுகளாக உள்ள போட்டாங்க. மந்தியமா இருக்கட்டு 3 பேர் தானே போட்டோம், 4 பேர் சுத்திட்டு இருக்கிறாங்க உள்ளுக்குள்ள அப்படின்னு அவனுக்கு என்னாச்சு? பயம் வந்துருச்சு. உன்னதாமா தேவனுடைய தாசரிகளே, நீங்க வெளியே வாங்க. அவன் எவன் என்று ராஜா சொன்னவன் என்ன பண்ணாங்க? உன்னதமா தேவனுடைய தாசரிகளே, நீங்க எல்லாம் தயவு செய்து என்ன பண்ணுங்க, வெளியே வாங்க.
வெளியே வந்தவங்க என்ன பண்றாங்க, எல்லாரும் மந்தி மாதிரிலாம் சோதிச்சு பாக்குறாங்க. மூடி கருகுல, சால்வ என்ன தீ பட்டுல, தீ வாசம் கூட என்ன ஆளாங்க இல்ல, நெருப்பு இருக்குதா ஒரு ஸ்மெல் கூட இல்ல. அப்படிப்பட்ட காரியங்களை செய்தபடினால இந்த தேவன் தான் ரட்சிக்கப்படத்தக்க சொல்லி உலகம் முழுவதும்னா அவன் சொன்னான். சாத்ராக் மேஷாக் அதுக்கு தேவன் தான் உண்மையான தேவன், இவருதான் ரட்சிக்க முடியும் என்று ராஜா சொல்லி இருக்கிறான். அந்த அளவுக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது. தேவனை ஆராதிக்கிற ஒரு வைராக்கியம் இருந்ததுனாலதான் இப்படி காரியங்கள் நடந்தது. ஹல்லேலூயா. இந்த 27 படிங்களா மாடி மீண்டுமா பாருங்க. தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் பாருங்க என்னாச்சு, எல்லாமே டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. 3ஆம் அதிகாரம் அவருடைய 24வது வசனம். பாருங்க எப்படி போட்டாங்க, எப்படி போட்டாங்க, கட்டி போட்டாங்க. என்ன பண்ணாங்க, கையெல்லாம் கட்டி உள்ள கொண்டு போட்டாங்க. கட்டி போட்டதுனால 25 வசனம் படிங்களா. நல்லா கவனிங்க. இப்ப என்ன பண்றாங்க, அதுக்கப்புறம் விடுதலையாய். ஹல்லேலூயா. போடம் எப்படி போட்டாங்க, கட்டி போட்டாங்க. இப்ப என்ன பண்றாங்க, விடுதலையா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் வைராக்கியமா நீங்க ஆராதிக்கும் போது உங்களுக்கு கட்டப்பட்ட கட்டுகள் அவளுடைய விடுதலையாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு உருவமாக இருக்கிற எல்லா மந்திர பில்லி சினியும் எல்லா சேவை காட்டிலும் ஒடிந்து நிர்மூலமாகிறோம். ஹல்லேலூயா. எப்படி இது, ஆராதிக்கும் போது விடுதலை, ஆராதிக்கும் போது கட்டுகள் அழுக்கப்படும். அதனாலதான் என்ன சொல்றது, ஆராதனைக்கு வாங்க என்று சொல்றது. ஆராதிக்கும் போது கர்த்தர் நடுவிலே உலாவுவார். 3 பேர் தான் போற்றும், அதில் 4 பேரு இயேசு கிறிஸ்து வந்து விடுவார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கும் போது பரலோகத்திற்கிற பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை உங்களிடத்திலே வந்து விடுவார். அப்படி வரும்போது கட்டப்பட்ட கட்டுகள் எல்லாம் என்ன ஆகும், அவிழ்ந்து விடும். விடுதலையோடு நீங்கள் ஆராதிப்பீர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா செய்யப்பட்ட எல்லா காரியங்களும் பேலன்ஸ் செய்தான் என்று அவர் எழுதுவாங்க, கண்டு பார்ப்பாங்க. இல்லையா, விடுதலையாக இருக்கும் போது என்ன சாவு பத்திரிச்சா இல்லையா, என்னாச்சு முடி கருகலையே, எல்லாம் என்ன கண்டு பார்ப்பாங்க. காரணம் என்ன, நீ உண்மையாய் வைராக்கியமா நீங்க ஆராதிக்கும் போது உங்களுக்கு உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காமல் போவோம். இல்லையா, கட்டுக்கள் அவிழ்ந்து விடும். ஏன் விடுதலை இல்லை, ஏன் சரீரத்துல வியாதி? எத்தனை சர்ச்சைக்கு வர, ஆராதிக்கிறேன், ஜெபத்தை கேட்கிறேன், ஜெபம் பண்ற, வார்த்தை கேட்கிற, எல்லாம் பண்ற, ஆனாலும் சரீரத்துல இருந்து வியாதி போக மாட்டேங்குது, சரீரத்துல பிரச்சனையே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாருங்க சரீரங்களை ஒப்பு கொடுத்தபடினாலே என்ன சேதப்படுத்தாதபடி கர்த்தர் விடுதலை கொடுத்தார். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருக்காக வைராக்கியமா ஆராதனையில் ஒப்பு கொடுக்கும் போது நம்ம சரீரத்துக்கிற வியாதிகள் கட்டுகள் அவர் அழித்து விடுவார். விடுதலையோடு நம்ம என்னமா ஆராதிக்க முடியும். ஏன் விடுதலை இல்லை, வைராக்கியமா ஆராதனை இல்லாதபடினாலே விடுதலை இல்லை. நீங்கள் விடுதலையோடு நீங்கள் ஆராதிக்க வேண்டும் என்றால் வைராக்கியம் வேணும். தேவனை ஆராதிப்பேன், நீங்கள் ஆராதிக்கும் போது கட்டுகள் அழுக்கப்படும். கட்டப்பட்ட சூழ்நிலை தான் போட்டாங்க, 3 பேர்த்தையும் கட்டப்பட்ட போட்டாங்க, போட்டோமே இப்ப விடுதலையோடு இருக்கிறாங்களே. அது என்னது, 4ஆம் ஒரு ஆளு, அது யாரு, தேவபுத்தனு செயலாக இயேசு கிறிஸ்து. நீங்க வைராக்கியமா நீங்க ஆராதிக்கும் போது அவர்கள் நடுவில் வரும்போது எந்த கட்டுகளும் இருக்காதே.
எந்த வியாதியும் இருக்கு, எந்த நோயும் இருக்காது, எந்த சூழ்நிலையும் இருக்காது, எந்த பாதிப்பும் இருக்காது. கர்த்தர் உங்களை ஆராதிக்க செய்வார். இல்லையா? இப்ப சொல்லுங்க, உங்க வைராக்கியம் எங்கே? எதுல வைராக்கியமா இருக்கிறீங்க? ஆராய்ச்சி வைராக்கியமா இருக்கிறீங்களா? ஜோமுக்கு வைராக்கியமா இருக்கிறீங்களா? இல்ல தேவ சித்தத்துல சேருக்கு வைராக்கியமா இருக்கிறீங்களா? சொல்லுவாங்களா? எல்லாவற்றிலும் ஒரு பிரச்சனை போடுறதுக்குதான் செய்து இதெல்லாம் மீறி தானியேல் 3 வேளை ஜெபம் பண்ணான். இல்லையா? இது எல்லாம் மீறி சூழல் என்று தெரிஞ்சும் கூட என்ன பண்ண, அவன் தேவனை அவன் ஆராதித்தான். பாருங்க, எல்லா பிரச்சனையும் இருக்குது, போடம் இருக்குது, எல்லாவற்றையும் மீறி இயேசு கிறிஸ்து தேவன் கொடுத்த சித்தத்தை அவன் வைராக்கியமாக செய்து முடித்தார். இல்லையா? நமக்கு அந்த வைராக்கியம் இருக்கிறதா? சொல்லுங்க, வைராக்கியம் இருக்குதா? இருக்கா? வைராக்கியம் இருக்கா? கரெக்டா டைமா போய் ஜெபம் பண்ண முடியுமா? சொல்லுங்களேன். கரெக்டா 6 அணை கரெக்டா டைம் வந்துடுறோம் வந்துடுறோமா? வருஷம் 52 வாரமே கரெக்டா சர்ச்சைக்கு வந்துடுறோமா? லீவ் ஓடாம, டிவி கொடுக்காம? சொல்லுங்களேன், என்ன பண்றோம்? சொல்லுங்க. அந்த வைராக்கியம், இந்த நாள் ஆண்டோட சமூகத்துக்கு போவேன், ஆராதிப்பேன், கர்த்தரோட பேசுவேன், அவர் பார்ப்பேன், வசனத்தை கேட்பேன், கர்த்தரோட பேசுவார் என்று அந்த வைராக்கியம் இருக்கிறதா? போகணுமே வரணுமே அப்படின்னு தான் வரோம் தவிர, நான் வைராக்கியமா தேவனத்துல போவேன், பேசுவேன், எங்க போனாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, வைராக்கியமா தேவனை நான் ஆராதிப்பேன் என்ற அந்த வைராக்கியத்தோட இருக்க முடியுமா? சொல்லுங்க. அது தானியேல் பாருங்க, சாத்ராக் மேஷாக் பாருங்க, எங்க இருந்தாலும் சரி என் தேவன் தான் எனக்கு என்று சொல்லி வைராக்கியமா இருந்தார்கள். அந்த வைராக்கியம் நமக்கு இருக்கிறதா? சொல்லுங்களேன். உன் வைராக்கியம் எங்கே? ஆதியில் இருந்த அன்பு அது எங்கே? சொல்லுங்களா? அந்த வைராக்கியம் எங்கே? தேவனுக்காக எதையும் துணிந்த அந்த இருதயம், இப்ப அந்த வைராக்கியம் எங்கே? ஏதோ ஒன்று சொன்ன உடனே அவ்வளவுதான் முடிஞ்சது. வைராக்கியம் இல்ல, அவ்வளவுதான். மகனே மகளே, உனக்கு கொண்டு ஒரு சித்தம் இருக்கிறது என்று சொன்னா அது வைராக்கியம் எங்கே? என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணுன்னா அந்த வைராக்கியம் இல்லை. எல்லாத்துக்கும் கட்டுக்கள் உடையணும். உனக்கு பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்குது, உனக்கு உருவாக்கப்பட ஆயுதம் நிறைய இருக்கு, அதெல்லாம் அவுக்கு போடணும்னா வைராக்கியத்தோட ஆராதனை செய்யும் போது கர்த்தர் அதை கட்டுவழ்ப்பார். அதுவும் இல்ல. உன் வைராக்கியம் எங்கே? உன் வைராக்கியம் எங்கே? எதுவும் இல்லைங்க. இந்த நாள் நீங்க சொல்ல போறீங்க, ஆண்டவரே அந்த வைராக்கியத்தை எனக்கு கொடுங்கப்பா, தன்னால எனக்கு இந்த வைராக்கியம் இல்ல, ஏதோ பிரச்சனை காரணம் போராட்டம் வரும்போது என்ன பண்ணேன், அந்த வைராக்கியத்தை விட்டு உண்மை விட்டு நான் தூரமா போனேன். இந்த நாள்ல அந்த வைராக்கியத்தை கொடுக்கும் போது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், சிங்க கவியா இருந்தாலும், சூழ்நிலை நெருப்பா இருந்தாலும், அந்த வைராக்கியம் உண்மை ஆராதிக்கணும்னு சொல்லி கேட்கும் போது கர்த்தர் அந்த வைராக்கியத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஒப்பு கொடுங்க, ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஒரு ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என்ன சரீரத்தை சேதம் வராதபடி பார்க்க முடியாத எனக்கு இந்த வைராக்கியத்தை கொடுங்க ஆண்டவர் என்று கேட்கும் போது கர்த்தர் அந்த வைராக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பா. அந்த வைராக்கியம் எப்படி வரும்? தேவ அன்பு பரிசுத்தமாக ஊற்றப்படும் போது அந்த வைராக்கியம் வரும். ஒப்பு கொடுங்க. சிங்க கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நினைத்தார். சிங்க கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நினைத்தார். சிங்கக்கிரியோ சூளை நேரப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கிரியோ சூளை நேரப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை
காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கிரியோ சூளை நினைப்போம், அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கிரியோ சூளை நினைப்போம், அவர் என்னை காத்திடுவார்.